வணக்கம். ஒரு மொழி எப்படி உயிரோட இருக்கு? சும்மா நாம பேசுறதுனால மட்டுமா? இல்லவே இல்ல. அந்த மொழிய நேசிச்சு, சுவாசிச்சு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற சில மனிதர்களால தான் அது உயிர் போட இருக்கு. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவர்தான் நல்லாசிரியர் மு. அழகுராஜ். தன்னோட வாழ்க்கையே தமிழுக்காகவும், கல்விக்காகவும் அர்ப்பணிச்ச ஒரு பெரிய ஆளுமை. ஒரு வாழ்க்கை, ஒரு மொழி, ஒரு இயக்கம். இந்த 3 வார்த்தைகளும் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள தான் மு. அழகராஜ் சாரோட முழு வாழ்க்கையோட சாராம்சமே அடங்கியிருக்கு. ஒரே ஒரு மனுஷனோட அர்ப்பணிப்பு எப்படி ஒரு மொழிக்காக ஒரு பெரிய இயக்கமா மாறுச்சுங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். எந்த ஒரு பெரிய பயணத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? அழகராஜ் சாரோட அந்த நீண்ட தமிழ் பயணத்துக்கு அஸ்திவாரமே அவரோட சின்ன வயசும் அவர் கத்துக்கிட்ட கல்வியும் தான். வாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரம் பக்கத்துல சென்னையம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அங்கதான் 1955ஆம் வருடம் முத்துசாமி மற்றும் சீனிவாச அம்மாளுக்கு மகனா பிறக்கிறாரு நம்ம அழகராஜ். 4 அடேங்கப்பா, 1 2 4 வெவ்வேறு துறைகள்ல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, கத்துக்கணுங்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்திருந்தா இது சாத்தியம். இந்த அசாத்தியமான படிப்பு தான் அவரோட பிற்கால சேவைக்கு ஒரு பயங்கரமான பேஸ்மெண்டா அமைஞ்சது. ஓகே, இவ்ளோ படிச்சிருக்காரு. அடுத்து என்ன செஞ்சாரு? தான் கத்துக்கிட்டத தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரா? இல்லவே இல்ல. அதை எப்படி சமூகத்துக்கு திருப்பி கொடுத்தாரு? வாங்க அவரோட டீச்சிங் கெரியரை பத்தி பாப்போம். அவரோட கரியர் 1993ல ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல வயதுவந்தோர் கல்வித்துறையில ஒரு சூப்பர்வைசர். ஒரு 6 வருஷம் கழிச்சு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்குள்ள வராரு. அங்கிருந்து ஒரு 24 வருஷம் ஒரு முழு தலைமுறையே உருவாக்கியிருக்காரு. கடைசியா 2013ல சிவகங்கை மாவட்டம் பழையனூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர்மெண்ட்னா என்ன? வேலை முடிஞ்சுது, இனிமே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா மு. அழகராஜ் சாருக்கு அங்கதான் அசல் ஆட்டமே ஆரம்பிச்சுது. ஆமாங்க, அவரோட மொழி பணிக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 2013க்கு அப்புறம் அவரோட கிளாஸ் ரூம் வெறும் 4 சுவரா இல்ல, இன்டர்நெட் மூலமா இந்த உலகமே அவரோட கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு. அவரோட குரல் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சும்மா இல்ல, பாருங்க, மேடை ஏறினா ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா ஒரு கோஆர்டினேட்டர், தன் எண்ணங்களை பதிவு செய்ய ஒரு எழுத்தாளர். இது மட்டும் இல்லாம திருக்குறள் மாமன்றத்தோட செயலாளர், தமிழால் இணைவோம் இயக்கத்தோட மாவட்ட ஆளுநர்னு பல அவதாரங்கள் எடுத்தார். சரி, இவ்ளோ வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்றோமே, அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு சில நம்பர்ஸ் மூலமா பார்த்தாதான் நமக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், தன்னோட அறிவு அனுபவம் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்காக எழுத்துல ஒரு பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்காரு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். அவர் வெறும் பழைய இலக்கியங்களோட நின்னுடல. அந்த காலத்து ஞானத்தை இந்த காலத்து டெக்னாலஜி வழியா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. 192 சும்மா நினைச்சு பாருங்க. தமிழால் இணைவோம் இயக்கம் மூலமா புறநானூறு வாழ்வியல் முறைகள் பத்தி தொடர்ந்து 192 ஆன்லைன் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் தமிழ் மேல அவருக்கு இருந்த தீராத காதலையும் அவரோட அயராத உழைப்பையும் இந்த உலகத்துக்கு சொல்ல. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மு. அழகுராஜ் சாரோட வேலைங்கிறது ஏதோ ஒரு காலத்துல செஞ்சு முடிச்ச விஷயம் இல்ல. அது இன்னைக்கும் ஆன்லைன்லயும் சரி, நேரடியாவும் சரி, புதுசா ஒரு தலைமுறையை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கு, இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. மு. அழகுராஜ் சாரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரே ஒரு மனுஷனோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு செம்மொழியையும் அதோட 1000 காலத்து இலக்கியத்தையும் இந்த மாடர்ன் உலகத்துக்காக எப்படி உயிர் போட வச்சிருக்க முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.